வந்து ஒரு சைல்டுக்கு அபியூஸ் நடந்தது தெரியுது, ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தைக்கு எதிராக அபியூஸ் நடந்தது தெரியுது. அந்த நடந்த அபியூஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அதை சொல்லாம இருக்கிறது அஃபென்ஸ். அப்ப அதுக்கு தான் போக்சோ தேவை. ஏன் போக்சோ தேவை அப்படின்னா, குழந்தைக்கு சொல்ல தெரியாது வெளியே. அப்போ ஒருத்தர் விட்னஸ் பண்றாரு, இப்படி நடந்துருச்சு பாக்குறாரு, அதை கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா அவரும் ஒரு குற்றவாளின்னு சட்டம் சொல்லுது. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், ஒருத்தர் அதாவது எல்லா என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு ஒரு மைனர், விளக்கமா புரியதா இருந்தா. அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, முழுமையா ஒரு ஃபுல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மொத்தத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய குழந்தை 16 வயசுக்கு மேல இருந்தா 10 ஆண்டுல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு. அதாவது 10 ஆண்டுகளுக்கு குறையாம, நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் கூட கிடைக்கலாம், ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம். இதுவே 16 வயசுக்கு கீழேன்னா உறுதியா 20 வருஷம் தான், அது கீழே கிடையாது. அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்யறதாக இருந்தால் அவர்களுக்கு 20 ஆண்டுகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் தண்டனை கிடையாது, லைஃப் டில் டெத். அப்படி இல்லைன்னா ஹேங்கிங், தூக்கு வரைக்கும் கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலயே உச்சகட்டமானது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான். யங் இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நமது சேனலில் அலசி வருகிறோம். இந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள். ஆனால் இப்போ போக்சோன்றாங்க, அது போக்சோன்றது வந்து என்னது, அதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி போக்சோனா என்ன, விளக்கமா பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி விளக்கமா சொல்லுவாங்க. அதாவது தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 கொண்டு வரப்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியான சீண்டலில் இருந்து பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ. இவங்க வந்து ஒரு கேள்வி எழலாம், அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து ரேப்பாக இருந்தாலும், ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும், உமன் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும், அவங்களுடைய மாடஸ்டிக்கு தீங்கு விளைவிப்பதாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், ஏற்கனவே ஐபிசிலேயே இதுக்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் வழக்கு இது இருக்கும்போது, சட்ட விதிகள் இருக்கும்போது, இது ஏன் புதுசாக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். இது ஏன் புதிதாக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு எதிராக அதிகரிக்கும் பாலியல் வன்முறை வந்து ரொம்ப ஆபத்தானது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. குழந்தைக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையும் ஒரு அடல்ட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையும் ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு அடல்ட்டு இப்போ இந்தியா மாதிரியான தேசத்தில் ஒரு நாட்டுக்கு ஒரு விதிகள் இருக்கும். இப்போ இந்தியா மாதிரியான தேசத்தில் ஒரு அடல்ட்டுடைய எதிராக நடக்கக்கூடிய இப்போ பாலியல் உறவு அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அவருடைய விருப்பத்தோடு செய்கிறது, விருப்பம் இல்லாமல் செய்கிறது. விருப்பத்தோடு விருப்பம் இல்லாமல் என்பது எப்போ அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அந்த மெஜாரிட்டி ஏஜ் அடையும் போது தான். அவங்க மேஜர் ஆனாதான் உங்க விருப்பத்துக்கே மரியாதை இருக்கு. when you are competent to enter into an agreement, ஒரு ஒப்பந்தத்துல ஒப்பந்தம் செய்யறதுக்கான தகுதி வருது இல்லையா, 18, இன்றைக்கு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 21. போக்சோ ஆக்ட் படி 18 எல்லாருக்கும், பட் மெஜாரிட்டி ஆக்ட் வந்து 21, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 தான். அப்ப இதுல என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் மேஜர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க விருப்பத்தோடு செக்ஸ் இருந்தாங்களா, விருப்பம் இல்லாம செக்ஸ் இருந்தாங்களா, விருப்பத்தோட அவங்கள டச் பண்ணாங்களா, விருப்பம் இல்லாம டச் பண்ணாங்களா, விருப்பத்தோட அவங்க கிட்ட சமிக்கைகள் காட்டினாங்களா, விருப்பம் இல்லாம காட்டினாங்களாங்கிறதெல்லாம் வேறுபடும். மைனர்னு சொன்னா விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவங்ககிட்ட நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மைனர்னா எல்லாமே மாறிடுது. இங்கே விருப்பம்ங்கிறது ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அப்போ ஒரு மைனர் அவங்களுக்கு விருப்பமே ஏன் சப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுக்கு எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பதற்கான புரிதலே அவங்ககிட்ட கிடையாது. அதனாலதான் போக்சோங்கிற ஒரு ஸ்பெஷல் சட்டம். அப்போ போக்சோங்கிற ஸ்பெஷல் சட்டம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, 2 காரணங்கள். ஒன்று, பல நேரங்களில் பாதிப்பு அடையக்கூடிய மைனருங்க அதை வெளியே சொல்றதுக்கான சாத்தியமோ அல்லது வழிமுறையோ இல்லாமல் இருந்திருக்கு. பல நேரங்களில் அப்படி பாதிக்கப்படக்கூடிய மைனர்கள் வந்து வெளியே சொல்லாம அந்த தன்னுடைய பாதிப்பையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஏற்கனவே உள்ள சட்டங்கள்ல இருக்கக்கூடிய லேப்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல உள்ள லேக், இதெல்லாம் பார்த்து ஒரு வாயில்லா பூச்சியாக கருதப்படக்கூடிய மைனருங்களுக்கு வந்து அதை பார்த்துட்டு ஏற்கனவே அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றும் நடக்கல, இதை போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு கூட அப்படின்னு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா அதுக்கு தனியா பில் பாஸ் பண்ணி அதை லாவா எனாக்ட் பண்ணி, ஏன் அரசு இதில் அவ்வளோ கவனம் செலுத்தி, இதுக்குன்னு உங்களுக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் இருக்கு,
1098 அது தனியாக அதுக்குன்னு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. சைல்டு ஹெல்ப்லைன் இதுக்குன்னு தனியாக இருக்குது. இதுக்குன்னு வந்து போக்சோ ஆக்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணும்போது, போக்சோ ஆக்டை கொண்டு வரும்போது இதுக்குன்னு தனியாக நீதிமன்றங்கள் நியமிச்சு, இதனுடைய ஆக்ட்லேயே வருது செக்ஷனில், இதற்குன்னு தனியாக நீதிமன்றங்கள், இதை தனி நீதிமன்றம் தான் இதை விசாரிக்கும். இப்போ நம்ம பகுதிகளில் மயிலாக்கோட்டை இதை தனியாக விசாரிக்கும். அப்போ இதுக்குன்னு நீதிமன்றங்களை கான்ஸ்டியூட் பண்ணி இதுக்குன்னு தனியாக வச்சு, இதுக்குன்னு சொல்லப்போனால் காவல் நிலையங்களில் கூட இந்த சைல்டுகளுக்குன்னு தனியாக பார்க்குற மாதிரி காவல் நிலையங்கள் கொண்டு வரணுங்கிறாங்க. இப்போ நம்ம காலத்தில் வந்து அது லோக்கல் ஸ்டேஷன்லேயே பண்ணுவாங்க, ஆளுமன்லேயும் அதை வந்து பண்ணுவாங்க. ஆளுமன்லேயே அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, லோக்கல் ஸ்டேஷன்லேயே போக்சோ போடுவாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிறருக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள் மாதிரியே குழந்தைகளுக்கான பாதிப்பு கிடையாது என்பதை அந்த விஷயத்துடைய தீவிரத்தை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவங்க தங்களுக்கு எது சரி எது தவறுனே தேர்ந்தெடுக்க தெரியாது. அட் தி வெரி ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, அப்படி பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் பல நேரங்களில் எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்க தெரியாதுன்னும் போது, எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட பிள்ளைங்களுக்கு தெரியாது. இது பேரண்ட்ஸ் எப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னும் போது தான் போக்சோங்கிறது வந்து உங்களுக்கு பாலியல் கல்வி வரைக்கும் நீளும். இது எப்படி சொல்லணும், இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. இதில் தான் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிற சப்ஜெக்ட்டுக்கும் செக்ஷன் இருக்குது போக்சோவில். நான் அது லெட்டராக நம்ம ஒரு பாயிண்டாக நம்ம அதை பார்ப்போம். அதில் வந்து போக்சோவில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு சைல்டுக்கு அபியூஸ் நடந்தது தெரியுது, ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தைக்கு எதிராக அபியூஸ் நடந்தது தெரியுது. அந்த நடந்த அபியூஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அதை சொல்லாமல் இருக்கிறது அஃபென்ஸ். அப்போ அதுக்கு தான் போக்சோ தேவை. ஏன் போக்சோ தேவை அப்படின்னா, குழந்தைக்கு சொல்ல தெரியாது வெளியே. அப்போ ஒருத்தர் விட்னஸ் பண்றாரு, இப்படி நடந்துருச்சு இப்படி பாக்குறாரு, அதை கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா அவரும் ஒரு குற்றவாளின்னு சட்டம் சொல்லுது, போக்சோ ஆக்ட் சொல்லுது. அப்போ அவரும் ஒரு குற்றவாளி. அப்போ ஒரு குழந்தைக்கு எது செக்ஸ்னே பெருசா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது பல நேரங்கள்ல. அப்ப எது எல்லாம் அது தவறு என்பதை ஆக்ட் கிளியர் பண்ணிருச்சு, எது எதெல்லாம் தவறு அப்படின்னு ஆக்ட் போட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் போக்சோ. ஏற்கனவே சட்டங்கள் பல இருக்கும்போது எதற்கு இந்த சட்டம் அப்படின்னு சொன்னா, இதான் இது போன்ற காரணங்கள், நான் சொன்ன இந்த மாதிரியான பல காரணங்களுக்கு தான் போக்சோங்கிற சட்டத்தை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற சட்டங்களை விட ரொம்ப தீவிரமான ஒரு சட்டமா போக்சோ கருதப்படுது. அதை வந்து தங்களோட சுய லாபத்துக்காக விமன்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதுக்கும் தனியா செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து செக்ஷன் 22 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் அதுலேயே வந்து யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், போக்சோ ஆக்ட்லேயே வந்து செக்ஷன் 22ல் யாராவது வந்து செக்ஷன் 3579 இதில் வரக்கூடிய விஷயங்களை யாராவது சொல்லி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு, அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு இது மாதிரியான கம்ப்ளைண்ட்டை பொய்யா சொன்னாங்கன்னா அவர்களுக்கு 6 மாதம் சிறை. ஒன்று. அப்படி இல்லைன்னா அதே வந்து பொய்யா சொன்னது குழந்தையா இருந்துச்சுன்னா அது இன்னொரு கொஷின் வரும். கம்ப்ளைண்ட் சொன்ன ஆள் குழந்தையா இருந்ததுன்னா பனிஷ்மெண்ட் கிடையாது. அது ஆக்ட் படியே குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒரு குழந்தைக்கு எதிராக இவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி பொய்யா சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு 1 வருஷம் சரி தண்டனை. ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி வரும், ஒருத்தருடைய மாடஸ்டியவே இது வந்து குலைச்சிடும், ஒருத்தருடைய இமேஜை வந்து டார்னிஷ் பண்ணிடும். இது இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வந்து வெறும் 6 மாசமா ஒருத்தனுடைய இமேஜை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடும், ஒருத்தன் இமேஜை வந்து நாரடிச்சு விட்டுரும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து 1 வருஷமா அப்படின்னா என்னுடைய பார்வை அதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து அபட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அபட் பண்ணுறாங்க இல்லையா, ஒருத்தனை தூண்டுறாங்க இல்லையா, அது ஒரு அஃபென்ஸை செய்ய சொல்லி தூண்டுறான். செக்ஷன் 16 வந்து இதில் வந்து அபட்மெண்ட் பற்றி பேசும். செக்ஷன் 17 வந்து அபட்மெண்ட் ஆஃப் அந்த பனிஷ்மெண்ட், அபட்மெண்ட்டுக்கான பனிஷ்மெண்ட்டை பற்றி செக்ஷன் 17 பேசும். இதில் என்னன்னா, தூண்டுறதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர்றாங்க. ஒருத்தர் சும்மா இருக்கிறான், ஒரு மைனரை போய் சீண்டு அந்த குழந்தைய பொண்ணு ஏதாவது நோண்டு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அந்த குழந்தையை சீண்ட சொல்லி அபட் பண்றான்ல அவனுக்கு அந்த சீண்டலுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை அபட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அப்ப என்னுடைய பார்வையை நான் என்ன பாக்குறேன்னா, அந்த கேள்வி நியாயமானது. இன்னைக்கு நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்றதுக்கு பெரிய உதாரணமா தேவையில்லை. என்னுடைய அனுபவத்திலே நான் நிறைய பார்த்துருக்கேன். தன்னுடைய தாய்க்கு வந்து ஒத்து வராத தந்தையே வந்து தாயுடைய தூண்டுதல்ல தந்தைக்கு எதிராக அது மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளின வரலாறுலாம் நமக்கு தெரியும். கண் கூட நம்ம அப்படி பார்த்துருக்கோம். பொய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்து கண்ணுக்கு நேராக தெரியும் இது இல்லை அப்படின்னு சொல்லி. நாளை பின்ன அது ட்ரையலில் தான் ப்ரூவ் ஆகலாம். நாளைக்கு இது எப்போ ப்ரூவ் ஆகும், எப்படி ப்ரூவ் ஆகும்னு நமக்கு வந்து உறுதியாக தெரியாது. ஆனால் ப்ரூவ் ஆகிறதுக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், ப்ரூவ் ஆகிறது எப்போன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒருத்தனுடைய இமேஜ் டோட்டலாக டேமேஜ் ஆகி போயிடும். இதுக்கு இடையில அப்போ இதில் அபட் பண்ணா என்ன குற்றம் செய்தானோ அந்த குற்றத்துக்கான தண்டனை ஒருத்தனுக்கு என்னவோ அதே தண்டனையை அபட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட விதிகளை இங்கேயும் கொண்டு வரணும். ஒருத்தன் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அப்போ அவனுக்கு வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான்.
இப்போ டீப் இன் டு தி மேட்டர் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து அழகாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். போக்சோவுடைய விவகாரங்களை ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கலாம். 1, 2 எல்லாம் வந்து அதனுடைய விளக்கங்கள் வந்துடும். செக்ஷன் 1, 2 எல்லாம். 3 எடுத்துக்கிட்டோம்னா பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். செக்ஷன் 3 வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஒரு பெண்ணை தன்னுடைய மர்ம உறுப்போடு அந்த குழந்தையுடைய மர்ம உறுப்போடு பெனிட்ரேட் பண்ணி உள்ளி இறக்கி ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதற்கான பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல், இதுக்கு பேர் தான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஒரு சாதாரணமாக இருக்கிறான் ஒருத்தன் ஒரு மைனரை வந்து பலவந்தப்படுத்தி வன்புணர்வு செய்து தன்னுடைய மர்ம உறுப்போடு அந்த மர்ம உறுப்பை வந்து உள்ள இறக்கிடுறான் அல்லது இறக்கி கொள்றான். இதெல்லாம் ஒன்று விஷயம் கவனிக்கணும். ஒரு ஆணா இருந்தா இறக்குறான், ஒரு பெண்ணா இருந்தா இறக்கி கொள்ளுறான். இது ரெண்டுமே பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான். அப்ப இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டாக 10 ஆண்டுகள்ல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் ஃபைனோட 10 ஆண்டுகள்ல இருந்து 10 இயர்ஸ்ல இருந்து ஃபைன், ஆயுள் தண்டனை வரைக்கும் 10 இயர்ஸ் டு லைஃப் இன்க்ளூடிங் ஃபைன். ஃபைன் வந்து அந்த மைனர் சைல்டுக்கு போயிடும். எவ்வளோ ஃபைன் போடுறாங்களோ அது அந்த மைனர் சைல்டுக்கு போயிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த 10 ஆண்டுகள் என்பதுக்கும் தண்டனை இருக்கு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு. 20 ஆண்டுகள்ல இருந்து லைஃப் வரைக்கும் இருக்கு. அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 20 ஆண்டுகள்ல இருந்து லைஃப் யாருக்குன்னு சொன்னா பாதிக்கப்படக்கூடிய மைனர் 16 வயசுக்கும் கீழே இருந்தா, 16 வயசுக்கும் கீழே இருந்தா அந்த பாதிக்கப்பட்ட பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் ஒருத்தர் அதாவது என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஒரு மைனர் விளக்கமா புரியதா இருந்தா அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா முழுமையா ஒரு ஃபுல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மொத்தத்தையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய குழந்தை 16 வயசுக்கு மேல இருந்தா 10 ஆண்டுல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது 10 ஆண்டுகளுக்கு குறையாம, நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் கூட கிடைக்கலாம், ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கலாம். இதுவே 16 வயசுக்கு கீழேன்னா உறுதியா 20 வருஷம் தான், அது கீழே கிடையாது. 20 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைன் வந்து அந்த மைனர் சைல்டுக்கு அந்த ஃபைனை கொடுத்துருவாங்க. இது 3, 4. 5வது ஒரு முக்கியமான மேட்டர் வரும், அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அப்ப இதுல அக்ரவேட்டட் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு அதனுடைய வார்த்தைகள் தெரியாம என்கிட்ட கூட அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அக்ரவேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷன் 3. செக்ஷுவல் அசால்ட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டை பத்தி செக்ஷன் 3 பேசுது. செக்ஷன் 4 வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு என்ன தண்டனைன்னு பேசுது. செக்ஷன் 5 வந்து அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு சொல்லுது. அப்ப அக்ரவேட்டட்னா என்ன அப்படின்னா, அக்ரவேட்டட்ங்கிற வார்த்தை இங்க எதற்காக சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டு ஒரு பவர் இருக்கு, அந்த பவரை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து அன்டியூ ஃபேவரை ஒரு மைனர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க, தப்பான ஃபேவரை வந்து ஒரு மைனர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி செய்தால் எதிர்ச்சியா போனா அவன் வந்து ஒரு மாமா இருந்தா, அண்ணனா இருந்தா, தம்பியா இருந்தா, எதிர் வீட்டுக்காரனா இருந்தா தெரியாம அப்படி பண்ணான்னா அது வெறும் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு மைனரை பணிய வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். எதெல்லாம் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வரும் அப்படின்னு சொன்னா, விதின் த லிமிட்ஸ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் ஆர் பிரமிசஸ் அட் விச் ஹி இஸ் அப்பாயிண்டட். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, வேற ஸ்டேஷனா இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் டியூட்டியில் இருக்கும் போதும் சரி, டியூட்டியில் இல்லாத போதும் சரி, போலீஸ் ஆஃபீஸர்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலும் சரி, பண்ண முடியலனாலும் சரி, ஏதாவது ஒரு ஆர்மி பர்சனா, ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்து ஒரு ஆர்மி பர்சனா இருந்தாலும் சரி, அவருடைய ஏரியாக்குள்ள அவர் இருந்தாலும் சரி, ஏரியாவில் இருந்தாலும் சரி, ஆர்மினாலே போதும், இப்படி ஒரு ஆர்மி பர்சன் ஏதாவது ஒன்று செஞ்சா, அதே மாதிரி டியூட்டியில் இருந்தாலும் சரி, டியூட்டியில் இல்லைன்னாலும் சரி, செக்யூர்ட் ஆர்ம்டு போர்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்தாலும் சரி, அப்போ அவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க கிட்ட அந்த ஃபேவர் எதிர்பார்ப்பான் இல்லையா. இப்போ நம்ம கூட வந்து இடையில பார்த்தோம், ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணோட தகாத உறவுல இருக்கிறார். தகாத உறவுல இருந்துகிட்டு என்ன பண்றாரு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய மகளோட இருக்கிறார். அப்புறம் அது வெளியே தெரிய வந்து போக்சோல அவரை சிறைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இப்போ இடையில வந்து ஒரு பாஜக பிரமுகரோடு சேர்ந்து ஒருத்தருக்கு வந்து தண்டனை கிடைச்சது. இப்போ போக்சோல மயிலாக்கோட்டை தண்டனை கிடைச்சது. அவர் யாருன்னா இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்றாரு. இப்போ இவங்களுக்குலாம் இந்த பெனிட்ரேட்டிவ் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வரும். அப்போ அவங்க இந்த மாதிரி பணிகள் செய்கிறாங்க. அதுக்கான உதாரணங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இப்போ ஒரு போலீஸ்காரராகவோ, ஒரு மிலிட்ரியாவோ, ஒரு கவர்மெண்ட் ஆளாவோ, அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க ஸ்டாஃபு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் கம்பெனி அவங்க செஞ்சாலும் சரி தான். ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க, அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிலையங்களில் டீச்சர்ஸ், பிரின்சிபல், அவங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு மேலே. அப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க இது மாதிரி செயலை செய்தால்
அவங்களும் அக்ரவேட்டட்ல வந்துருவாங்க. அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவங்கள பெனிட்ரேட் பண்றாங்க. அப்போ அவங்களும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வந்துருவாங்க. அதே மாதிரி கேங்கா சேர்ந்து பண்றாங்க. இதெல்லாம் அதிகாரத்தில் உள்ளது. இன்னொருத்தவங்க யாருன்னா கேங்கா சேர்ந்து பண்றோம். இப்போ இது எல்லாமே அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வந்துடும். டெட்லி வெப்பனை பயன்படுத்தி பயமுறுத்தி செய்யறாங்க. அபாயகரமான ஆயுதங்களை துப்பாக்கி முனையில பண்றாங்க, கத்தியை வச்சுக்கிட்டு பண்றாங்க. இந்த மாதிரி இவங்கலாம் அல்லது வந்து கிரீவியஸா நல்லா அடிச்சு கடுமையா காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். சாதாரண பெனிட்ரேட்டிவ்னா தெரியும், பார்த்தா அந்த குழந்தைகிட்ட போய் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அதுக்கு 10ல இருந்து ஆயுள் தண்டனை, 20 வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை, ஃபைனோட. அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அது அல்லது இன்னும் கூடுது. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டையே இப்போ ஒருத்தன் வந்து வேற எந்த பவர்லையும் இல்லை, இன்னொருத்தன் தான் எந்த பவர்லையும் இல்லை, ஆனா அவன் வந்து சாதாரண பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான் பண்ணான். ஆனா அப்படி பண்ணதுனால அந்த மைனருக்கு வந்து பெரிய அளவுல ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, எதிர்காலத்தில் அந்த புள்ள ஊனமாயிருச்சு அப்படின்னா அதுவும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அப்படி அவன் பண்ணதுனாலேயே ஆம்பியூட் ஆயிருச்சு அந்த குழந்தை, அல்லது வந்து மென்டலி இல்ல ஆயிருச்சு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ஆயிடுச்சு அப்படின்னாலும் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால செக்ஷன் 2 ஆஃப் தி மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இதன் மூலமா இந்த செக்ஷுவல் அசால்ட் மூலமா ஒரு மைனர் கர்ப்பம் தரித்து விட்டால் அதுவும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அக்ரவேட்டட்ல இதுவும் வரும், அதிகாரத்தில் உள்ளதும் வரும். ஒரு பிள்ளைய வந்து பயங்கரமா செக்ஷுவல் அசால்ட் பண்ணி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணி அதனால அந்த பிள்ளைக்கு மென்டலி இல்ல ஆயிடுச்சுனாலோ அல்லது கர்ப்பம் ஆயிடுச்சுனாலோ அதுவும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அதே மாதிரி ஏதாவது ஒரு நோயை, ஒரு வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் ஆர் எனி அதர் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து டெம்பரவரியாவோ அல்லது பர்மனண்டாவோ பிசிக்கலி இன்கெபாசிட்டேட் ஆகிருச்சு, ஏதாவது ஒரு கையை ஊனமாக்கி விட்டுருச்சு, அந்த மாதிரி பிசிக்கலா இன்கெபாசிட்டேட் பண்ணிருச்சு இந்த மாதிரி வைரஸ் அப்படின்னு சொன்னா, அல்லது மென்டலி இல் டு பெர்ஃபார்ம் ரெகுலர் டாஸ்க் அப்படின்னா அதுவும் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கிறவங்க, இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் செக்ஷன் 5ல வருது. அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யறது, அந்த மைனரை வந்து காயப்படுத்தி இன்கெபாசிட்டேட் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணா யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்பவர்களுக்கு தண்டனையாக அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் செய்யறதாக இருந்தால் அவர்களுக்கு 20 ஆண்டுகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆயுள் தண்டனை வந்து கிடையாது, லைஃப் வந்து டெத் வரைக்கும், ஆயுள் தண்டனை கிடையாது, லைஃப் டில் டெத். அப்படி இல்லைன்னா ஹேங்கிங், தூக்கு வரைக்கும் கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலயே உச்சகட்டமானது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் தான். அவங்களுக்கு ஸ்டார்டிங் 20 ஆண்டு தான், அந்த 20 ஆண்டுல ஆரம்பிச்சு டெத் வரைக்கும், சாகும் வரை ஆயுள் தண்டனை, அப்படி இல்லைன்னா ஹேங்கிங், தூக்கு வரைக்கும் கொடுத்துருவாங்க. இதுதான் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு உள்ளது. செக்ஷன் 6 படி, செக்ஷன் 6 அதை தெளிவாக சொல்லுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து தண்டனை வந்து அதுதான். அடுத்தது செக்ஷுவல் அசால்ட்டு செக்ஷன் 7 வந்து செக்ஷுவல் அசால்ட் மட்டும், வெறும் செக்ஷுவல் அசால்ட். இப்போ ஒருத்த வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் செக்ஷுவல் அசால்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது செக்ஷுவல் அசால்ட். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது சும்மா தொடுறது, செக்ஷுவல் அசால்ட்டுங்கிறது ஒரு குழந்தையுடைய மர்ம உறுப்பை தொடுவது. அது ஆணாக இருந்தால் அந்த ஆண் உறுப்பு, பெண்ணாக இருந்தால் அந்த பெண் உறுப்பு. இப்போ குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மைனருடைய மார்பகங்களை தொடுவது, அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் விருப்பத்துக்கு எதிராக, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிள்ளை நீங்க ஏன் தொடுறீங்க, அதான பிரச்சனையே. அப்போ அப்படி தொடுவதனால ஒன்று தான் தொடுவது செக்ஷுவல் அசால்ட், அப்படி இல்லைன்னா தொட வைப்பது, அந்த குழந்தையை தூக்கி அந்த தன்னுடைய இதை ஒருத்தன் தொட வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்படி தொட வைப்பது. அல்லது does any other act with sexual intent which involves physical contact without penetration is said to commit sexual assault. penetration இல்லாம நீங்க என்ன செக்ஷுவல் அசால்ட் சும்மா தொட்டா கூட சரிதான், ஆனா அது வந்து ஒரு காம உணர்ச்சியோட தொடுறாங்க அப்படின்னு சொன்னா அது செக்ஷுவல் அசால்ட் அப்படின்னு செக்ஷன் 7 சொல்லுது. அப்ப இந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னா 3 years அல்லது 5 years அல்லது ஃபைன். யாரெல்லாம் 3 வருஷம் அதுல இருந்து 5 வருஷம் வரைக்கும் வரலாம், 3 to 5 குள்ள வரும் தண்டனை. இது செக்ஷுவல் அசால்ட். இப்போ தொட்டுட்டாங்க இல்லையா இந்த மாதிரி, அப்ப இந்த செக்ஷன் 7 யாருக்கெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் செக்ஷன் 8 படி தண்டனை.
என்னன்னா 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள தண்டனை, ஃபைனோட. ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மைனருக்கு போயிடும். அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படியே நீங்க அதை அப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டியது. அக்ரவேட்டட்ங்கிற வார்த்தை என்னன்னா, சும்மா இருக்கிறான், தெரிஞ்சவன் தொடுறான், அது வேற. அது செக்ஷுவல் அசால்ட். அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே சொன்ன எல்லாமே, அந்த காவல்துறை அதிகாரியோ அவங்களை காயம் ஏற்படுத்தியோ அதை மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட். அதன் மூலமா அந்த பிள்ளைகளை தொடுவது, அதன் மூலமா அந்த பிள்ளைகளை வந்து இன்கேபாசிட்டேட் பண்றது, அதன் மூலமா அவர்களை வந்து நோவினை செய்வது அப்படின்னு பண்ணா, யாரெல்லாம் whoever commits aggravated sexual assault shall be punished with imprisonment of either description for a term which shall not be less than 5 years. அங்க 3 to 5, இங்க 5 to 7, 5ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஃபைன் உண்டு. இது அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் மட்டும். முதல்ல பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதுக்கப்புறம் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், அதுக்கப்புறம் வெறும் செக்ஷுவல் அசால்ட். அதே மாதிரி இதுல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எடுத்தது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதோட செக்ஷன் 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 9 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், 10 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு செக்ஷுவல் அசால்ட், 10 வந்து செக்ஷுவல் அசால்ட்டுக்கான தண்டனை. இப்போ 11 என்ன அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன, சொன்ன அசால்ட் வேற, ஹராஸ்மெண்ட் வேற. இப்போ ஹராஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அட்டர்ஸ் எனி வேர்ட் ஆர் மேக்ஸ் எனி சவுண்ட் ஆர் மேக்ஸ் எனி கெஸ்டர் ஆர் எக்ஸிபிட் எனி ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட் ஆஃப் பாடி with the intention that such word or sound shall be heard or such gesture or object or part of body shall be seen by the child. ஒருத்தன் விசில் அடிக்கிறான், ஒரு கெஸ்டர் காட்டுறான், உதட்ட குவிச்சு காட்டுறான், கண்ணடிச்சு காட்டுறான், கெஸ்டர், ஒரு சமிக்கை செய்யறான், ஒரு சமிக்கை செய்யறான், ஒரு சவுண்டு கொடுக்குறான். அப்ப இதெல்லாம் செக்ஷுவலி ஒரு மைனருக்கு தெரியணும், ஒரு மைனருக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அல்லது ஒரு மைனருடைய ஆடையை விலக்கி பார்க்க வைக்கிறான். இவன் விலக்கி காட்டினாலும் சரி, சமிக்கை செய்தாலும் சரி, ஒரு மைனர் பிள்ளையை செய்ய வைத்தாலும் சரி, ஒரு மைனர் பிள்ளையை வந்து அந்த பாடியையோ பார்ட் ஆஃப் அவங்களுடைய பாடியில ஒரு பார்ட்டையோ பார்க்கறதுக்காக இவன் செய்தாலும் அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அது அசால்ட், இது ஹராஸ்மெண்ட். அசால்ட்டா நேரடியாக அந்த உறுப்புகளை தொடுறது. ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த செயல்பாடுகளை செய்யறது, கெஸ்டரை காட்டுறது. அதே மாதிரி ஒரு மீடியாலேயோ ஒரு போனோகிராஃபிக் பர்பஸ்ல ஏதாவது ஒரு வீடியோ காட்டி மைனருக்கு காட்டுறது, இதை பாரு அப்படின்னு ஒரு மைனருக்கு காட்டுறது. அல்லது ரிப்பீட்டடா கான்ஸ்டன்டா வாட்ச் பண்றது அல்லது ஃபாலோ பண்றது, டைரக்ட்லி அல்லது ஒரு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் மீடியால ஹராஸ் பண்ற மாதிரி ஃபாலோ பண்றது, செக்ஷுவல் இன்டென்ட்டோட ஃபாலோ பண்றது. அப்ப இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இது மைனரை பண்றது. அதே மாதிரி threaten to use in any form of media a real or fabricated depiction through electronic film or digital or any other mode of any part of the body of the child or the involvement of the child in sexual act. ஒன்று அந்த குழந்தைய செக்ஷுவல் ஆக்டில் ஈடுபட வச்சு வீடியோ எடுத்துக்கிறது, அல்லது அந்த குழந்தையோட பாடியை தெரியாமல் ஏதாவது வீடியோ எடுத்து பார்த்தியா இதை அதில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் இதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதை போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க இல்லையா, ஒன்றும் இல்லை அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணா அப்படின்னு சொன்னாலும். அதே மாதிரி தன்னுடைய தேவைக்கு இணங்க சொல்லி குழந்தைகளை நிர்பந்திச்சு வாயால சொன்னாலும் அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸா? இது எல்லாமே நான் பெயிலபிள் இல்லை. போக்சோல எதுவுமே பெயிலபிள் கிடையாது, எல்லாமே நான் பெயிலபிள் தான், கடுமையான சட்டங்கள் தான் எல்லாமே. அப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா 3 வருஷம், டிஸ்கிரிப்ஷன் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 3 years, 3 வருஷம் ஃபைனோட. இப்போ இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் ரொம்ப அடிப்படையாக போக்சோல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த செக்ஷன் 12 வரைக்கும். இப்போ இங்கே ஒரு டவுட் வருது. இப்போ வந்து ஒரு மேஜர் வந்து ஒரு மைனரை அபியூஸ் பண்ணா அது வந்து போக்சோல வரும், ஒரு மைனரே ஒரு மைனர் அபியூஸ் பண்ணா அது போக்சோல வரும். நல்ல கேள்வி. சமீபத்தில் வந்து ஆந்திராவில் வந்து 2 விஷயமா வந்து ஆந்திரா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த கேள்விக்கான இன்னொரு பதிலும் இருக்கு. இப்போ ஒரு குழந்தை மைனரா இருந்தான், குழந்தை பொண்ணு பையனும் மைனரா இருந்து செக்ஷுவலா அபியூஸ் ஆகி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏதோ ஒன்று ஆகி மேஜர் ஆகிட்ட பிறகு அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும்னு ஆந்திரா ஹைகோர்ட் சொல்லிச்சு. அதுவும் இங்கே நம்ம கவனிக்கணும். மைனரா இருக்கும்போது கொடுக்கல, ஆனால் மேஜர் ஆகிட்ட பிறகு கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லு ஒன்று. அதே மாதிரி இந்த ஆக்ட்ல எங்கேயுமே செய்யும் நபரை பத்தி ஆக்ட் பேசாதனால அவன் மைனரா இருந்தாலும் அவங்களுக்கு அதே தண்டனை தான் அப்படிங்கிறது தான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸுடைய ஒருமித்த கருத்தா இருக்கு. மைனா இங்க எங்கேயுமே மைனருக்கு வேற மேஜருக்கு வேறன்னு இல்லை. ஒரு மைனருக்கு எதிராக ஒரு மைனர் பண்ணாலும் அந்த மைனருக்கான தண்டனை தான், அந்த மேஜருக்கான தண்டனை என்னமோ அதே தண்டனை தான். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு விவரம் இருக்கு இல்லையா, அபியூஸ் பண்றவருக்கு ஹராஸ் பண்ற அளவுக்கான விவரம் இருக்கு இல்லையா. செக்ஷுவல் இன்டென்ட் இருந்தாலே அதுல போதுமானது. இல்ல அவங்க ஜூனைல்ல வந்துருவாங்க, அது ஜூனைல் ஆக்ட்ல வந்துருவாங்க, அதுக்காக குழந்தைகள் சட்டத்துல வந்துருவாங்க. குழந்தைகளாக இருந்தாலும் போக்சோல வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு தான் இப்போ வந்து லீகல் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் இதில் எடுக்கிறாங்க.
என்ன அப்படின்னா இதுல அது நீங்க சொல்ற மாதிரி அது அன்கிளியரா இருக்கு, அது ஒரு தெளிவற்ற தன்மையா தான் இருக்கு. ஆனால் சமீப காலங்கள்ல இப்படி பண்ணவங்கள போக்சோல கொண்டு வந்திருக்கிறாங்க. சமீப காலங்கள் இப்படி செய்தவர்களை போக்சோக்குள்ள கொண்டு வந்ததுனால தான் இந்த இந்த சந்தேகம், இந்த கேள்வி வந்து ஏற்கனவே எழுந்திருக்கு. எழுந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் வந்துருது இல்லையா? அந்த அளவுக்கு விவரம் இருந்துட்டா பிரச்சனை இல்ல. ரொம்ப விவரமே இல்ல. இப்போ இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, விவரம் இல்லாத புள்ளைய போய் இவன் ஏதாவது இழுக்கும்போது தான் பிரச்சனை. விவரத்தோட செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல விவரத்தை கணக்குல எடுத்துக்கிறாங்க. அப்போ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி இப்போ பொதுவா இந்த மாதிரி மைனர்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகும் போது உடனடியாக அவர்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன அபட்மெண்ட் இருக்குது, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் தே கேன் கோ ஸ்ட்ரெயிட் அவே ரைஸ் கம்ப்ளைண்ட் இன் தி ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைஸ் பண்ணாங்கன்னா வித்தின் 24 hours செக்ஷன் படி மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போயிடணும் குழந்தைய. உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, குழந்தைக்கு பிரச்சனை சொன்னால் 1098 கால் பண்ணால் சைல்டு ஹெல்ப்லைன் உடனே வந்துருவாங்க. அவங்களே அந்த குழந்தைகிட்ட என்னென்ன கேட்கணுமோ கிளியராக கேட்பாங்க. அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் க்ளீனாக அந்த குழந்தைக்கு என்னென்ன கேட்கணுமோ அந்த குழந்தைய வந்து அந்த க்ளீனாக அதை கொண்டு வந்துருவாங்க. டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை என்சிபிசிஆர். அப்போ இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ் தனியாக இருக்குது. இது டேரெக்டாக அதுக்கு கீழே வந்துடும். சைல்டு ஹெல்ப்லைன் வந்துருவாங்க, கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. 24 hours மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்துருவாங்க. இங்கே நம்முடைய நாட்டில் பொறுத்த வரைக்கும் போக்சோ அஃபென்சஸை வந்து ரொம்ப சீரியஸாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதற்கான தண்டனையும் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதை வந்து மக்களும் ரொம்ப பாராட்டக்கூடிய விதத்தில் இருக்குது. பட் ஸ்டில் எல்லாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தனக்கு பிடிக்காத கணவரை பழி வாங்குவதற்கு, தனக்கு பிடிக்காத காதலனை பழி வாங்குவதற்கு. இங்கே ஒரு கொஸ்டின் கூட வரும், செல்ஃப் இன்டென்டோட தானே போகிறாங்க, எல்லாரும் ஒத்துப்பட்டு தானே போகிறாங்க, சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வருவேன். இப்போ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூல் படிக்கிற பொண்ணை போயிட்டு ஒரு பையன் கலாய்ப்பான், ஜாலியாக இது பண்ணலாம்னு நினைப்பான். அது ஆக்சுவலாக போக்சோக்குள்ள வரன்றது அவங்களுக்கு புரியறது இல்லை, அவங்களுக்கு அது விளங்குறதே இல்லை. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நம்ம வந்து ஹராஸ் பண்ணால் அதை வீணாக நம்மளை போக்சோல கொண்டு போய் வைக்கும். நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய, ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம், நம்முடைய ஒரு நம்ம கிளைண்ட்ஸாகவே வரவங்க நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அதனால் வாழ்க்கையை வீணாக பணயமாக்கி விடக்கூடாது. போக்சோ என்பது மிக கடுமையான சட்டம். போக்சோ போடப்படும் போது அது நேரடியாக இப்போ இது கம்ப்ளைண்ட் ஆன உடனே இது உடனடியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்து உடனே அது ரிமாண்ட் எடுத்து போக்சோவில் பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கு வந்து மயிலாக்கோட்டுக்கு தான் வரும். போக்சோ ஆக்டில் பெரும்பாலும் என்னென்னா அவ்வளோ இலகுவாக உங்களால் பெயில் வாங்க முடியாது. மேக்ஸிமம் வந்து இந்த 180 days அல்லது வந்து 3 months 90 days அப்புறம் தான் ஸ்டாச்சுரி பெயில், மேண்டேட்டரி பெயில் தான் மூவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் பெரும்பான்மையாக வரும். பல நேரங்களில் அந்த பாதிக்கப்பட்டவர்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து இது பொய்யான கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ண கதை, இல்லை என்னுடைய நாலேஜுக்கு தெரியாமல் வந்துருச்சு அப்படின்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ண கதை, இந்த மாதிரி கதையில் வெளியே வந்த சில 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 சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த மாதிரி கம்ப்ளைனன்ஸே வந்து அதை வாபஸ் வாங்கின காட்சிகள் உண்டு. அந்த மாதிரி நேரங்களில் வெளியே வருவதை தவிர இல்லைன்னா அவங்களுக்கு 2-3 மாதங்கிறது கம்பல்சரியாக உள்ளே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதனால் நம்முடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுரும் என்பதனால இந்த போக்சோ வழக்குகளில் எல்லாரும் கவனமாக இருக்கணும். பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கும் 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். அதையும் கவனத்தில் வச்சு எல்லாரும் செயல்பட்டால் இந்த போக்சோ வந்து மிகப்பெரிய வரமாகவே எல்லாரும் பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்.